ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டார்க் மெத்தட் பற்றி பார்க்கலாம். இந்த டார்க் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் இருக்கிற நேச்சர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் அதை பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ இதே ப்ராப்ளம் வந்து நான் எனர்ஜி மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு நேச்சர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும் ஒரு சிஸ்டமில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி அதே சம் தான் சால்வ் பண்ண போகிறோம். பட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டார்க் மெத்தட். ஸோ கேட் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து எனர்ஜி மெத்தட் யூஸ் பண்ணணும், டார்க் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் வந்து எனி மெத்தட்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நம்மக்கிட்ட மொத்தம் நேச்சர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. பட் கேட் எக்ஸாமினேஷன் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் தான். ஒன்று வந்து டார்க் மெத்தட், வேறு ஒன்று எனர்ஜி மெத்தட். சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எனர்ஜி மெத்தட் சொல்லியிருப்பேன். இதே சம் சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். அப்போ வந்து என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம பண்ணணும் எனர்ஜி மெத்தடில் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போய் பண்ணுறேன். நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த எனர்ஜி மெத்தடுக்கும் இந்த டார்க் மெத்தடுக்கும் இருக்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனர்ஜி மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட், அதாவது சிஸ்டம் இருக்க ஒரு எலமெண்ட்லேயும் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து அதுக்கான எனர்ஜி எழுதி அதை சப்மிட் பண்ணி வி வில் சால்வ். பட் இந்த டார்க் மெத்தட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனர்ஜிக்கு பொதுலாக ஒரு எலமெண்ட்டோட டார்க்கை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து சம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ். செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி மெத்தடில் இந்த மவுண்ட் ஆஃப் இனிஷ் அடிக்கிறீங்களா, இந்த மவுண்ட் ஆஃப் இனிஷ் ஒன்று அனலைஸ் பாயிண்ட். அந்த அனலைஸ் பாயிண்ட் வந்து எப்போவுமே ஒன்று ஆரிஜினில் இருக்கணும், இல்லாட்டி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கணும். எனர்ஜி மெத்தடில் ஆரிஜின் இருக்கலாம், இல்லாட்டி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கலாம். ஆனால் இந்த டார்க் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம அனலைஸ் பாயிண்ட் எப்போவுமே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து எனர்ஜி மெத்தடுக்கும் டார்க் மெத்தடுக்கும் இருக்குது ஒரு ரெண்டு டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஸ்ப்ரிங் அண்டு மாஸ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் வந்து K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு சாலிட் மாஸோட மாஸ் வந்து M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து A பாயிண்ட். இந்த A பாயிண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பேர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறது. சரியா? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் எனக்கு எப்பவுமே ட்ரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி, இந்த ட்ரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி எனக்கு வந்து இருக்காது, 0. ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொட்டேஷ்னல் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, ரொட்டேஷ்னல் வெலாசிட்டி எப்பவுமே அங்கே இருக்கும். ரொட்டேஷ்னல் வெலாசிட்டி ஒமேகா. இந்த ஒமேகா எப்பவுமே இருக்கும். ஆனால் வந்து எனக்கு எப்பவுமே இந்த ட்ரான்ஸ்லேஷன் வெலாசிட்டி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா பியூர் ரொட்டேஷன், இல்லை ரோல்ஸ் வித் ஸ்லிப்பிங், இல்லாட்டி நோ ஸ்லிப் கண்டிஷன். இது மூணுமே ஒரே மீனிங் தான். இப்போ உங்களுக்கு கொஸ்டினை வந்து ஃபைண்ட் த நேச்சர் ஃப்ரீக்வன்சி ஃபார் த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், த மாஸ் ஃபாலோஸ் நோ ஸ்லிப் கண்டிஷன் அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இல்லை பியூர் ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த பியூர் ரொட்டேஷன், ரோல்ஸ் வித் ஸ்லிப்பிங், இல்லாட்டி நோ ஸ்லிப் கண்டிஷன். இது பியூர் ரொட்டேஷன். அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து பியூர் ரொட்டேஷன். இந்த பியூர் ரொட்டேஷன் இருக்கிறனால மட்டும்தான் ரொட்டேஷனல் வெலாசிட்டி இருக்கே தவிர ட்ரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி நம்மளுக்கு இருக்காது. சரியா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த சிஸ்டம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சிஸ்டம் அனலைஸ் பண்ணும்போது இது வந்து எனக்கு ஒரு டிஸ்க்கு, ஒரு சர்க்கிள் டிஸ்க்கு அண்டு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது K அப்படின்ட்டு. இப்போ இந்த சர்க்கிள் டிஸ்க்கை பிடிச்சி நான் இப்படி இழுக்கிறேன்னா, இந்த சர்க்கிள் டிஸ்க்கை பிடிச்சி இப்படி இழுக்கும்போது இந்த டிஸ்க் இப்போ என்ன ஆகும், எங்கே ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகி எனக்கு இப்போ ஒரு புது பொசிஷனுக்கு வரும். எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து நான் B பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் வந்து B, புது பொசிஷன். அப்படியே ரொட்டேட் ஆகியே வருது. ஸோ இட்ஸ் ஹேவிங் த ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஸோ இப்போ இந்த டிஸ்கை பிடிச்சி அப்படி இழுக்கும் போது எனக்கு ரொட்டேட் ஆகி
ஒரு புது பொசிஷன் பி அப்படின்னு வருது. அப்போ இந்த கே வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து இப்போ என்ன பண்ணோம், அந்த மோஷனை வந்து அப்போஸ் பண்ணோம். அப்போ இந்த ஸ்ப்ரிங் வந்து எப்படி எனக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, இதை அப்போஸ் பண்ணுறதுக்காக அதை ஒரு நேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்லாஷ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. பேக்லாஷ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஒருவேளை அந்த ஃபோர்ஸ் இப்போ நான் விட்டுட்டேன், அதாவது இப்போ நான் கொடுக்குற அந்த ஃபோர்ஸை வந்து இப்போ நான் விட்டுட்டேன் அப்படின்னா, அந்த பிடிச்ச இந்த மாஸை இப்போ நான் விட்டுட்டேன் அப்படின்னா, இப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த டிஸ்க்கு வந்து மறுபடியும் இந்த புது பொசிஷன்லேருந்து மறுபடியும் ஓல்டு பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகும். இந்த புது பொசிஷன்லேருந்து ஓல்டு பொசிஷனுக்கு நான் அந்த மாஸை விட்டுட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஷிஃப்ட் ஆகும். அந்த நேரத்தில் இந்த ஸ்ப்ரிங் மறுபடியும் எனக்கு எப்படி ஃபோர்ஸ் அசெட் பண்ணும், இப்போ இந்த மோஷன் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்காக அதோட நேர் ஆப்போசிட் டைரக்ஷன் எப்படி ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் அவுட்லைன் அனலிசிஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட அனலைஸ் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் இப்போ நம்மளோட அனலைஸ் பாயிண்ட். அண்ட் இங்கே தான் நான் என்னோடய சொல்யூஷனை கொண்டு வர போகிறேன். சரி, இப்போ ஆக்சுவலி இது வந்து ஒரு டிஸ்க் இல்லையா, இது வந்து ஒரு டிஸ்க்கு. இப்போ இந்த டிஸ்கை வந்து நான் பிடிச்சி இப்படி இழுக்கும்போது எனக்கு இது என்ன ஆகும், இந்த டிஸ்கை வந்து இப்படி ரோல் ஆகும். ஏதாவது சம் வெலாசிட்டி ஒமேகா இப்போ ரோல் ஆகி எனக்கு வந்து ஒரு புது பொசிஷன் வந்து ரீச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த ஓல்டு பொசிஷனை வந்து ஏ அப்படின்னு சொல்கிறேன், அண்ட் நியூ பொசிஷன் வந்து பி அப்படி சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த டிஸ்கை வந்து அப்படியே ரோல் ஆகி இந்த பி பொசிஷன் ரீச் ஆகும். அந்த நேரத்தில் இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மோஷனை வந்து அப்போஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ரிங் வந்து எனக்கு இந்த சைடில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிட்டுருக்கோம். அதாவது பேக்லாஷ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை அந்த டிஸ்கை வந்து நான் சப்போஸ் நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த டிஸ்கை இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் பி டு ஏ, அதாவது அந்த நியூ பொசிஷன் வந்து மறுபடியும் ஓல்ட் பொசிஷனுக்கு போய் ரீச் ஆகும். அந்த நேரத்தில் அந்த மோஷன் எக்ஸர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ரிங் அகெயின் இந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு பேக்லாஷ் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஓகே ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அவுட்லைன் அனலிசிஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். இப்படி தான். ஸோ இப்போ இந்த டார்க் வந்து வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டார்க் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு. ஸோ இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கான ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அழகாக அந்த எலமெண்ட்டுக்கான டார்க் என்ன, அதாவது அந்த எலமெண்ட்டுக்கான ரெசிஸ்டிங் டார்க் என்ன அப்படின்ட்டு ஈஸியாக என்ன கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஒன்றா நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஒரு எலமெண்ட்டாக. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் பிக்சரை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, சாரி, ஓகே. இப்போ இந்த மாதம் வந்து நான் சப்போஸ் பிடிச்சி இழுக்கும் போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு புது பொசிஷனுக்கு வரும். இப்போ இந்த பொசிஷனை வந்து நான் சப்போஸ் ஏ அப்படின்னு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பொசிஷன் வந்து ஏ அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இதை பிடிச்சி நான் இழுக்கும் போது அதை போய் ரொட்டேட் பண்ணிட்டு புது பொசிஷனுக்கு வருது. ரைட், இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்டு, ஓகே, இது வந்து நியூ பொசிஷன். இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பாயிண்ட் நம்பர் பி. ஓகேவா? இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் பி. இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இது ஆரிஜின் பாயிண்ட்டு. இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து நான் எந்த சைடு மூவ் பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான். அது வந்து எனக்கு மாறப்போகவே கிடையாது. லெஃப்ட்டில் போனாலும் சரி, ரைட்டில் போனாலும் சரி, டாப் போனாலும் சரி, இல்லை வந்து இப்படி டயகனலாக போனாலும் சரி, எனக்கு வந்து ஒரே டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆறு தான் இருக்க போகுது. காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு என்டையர் சர்க்கிளோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிஸ். ஸோ எனக்கு கண்டிப்பாக வந்து எந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கரெக்டாக இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட்டு, இந்த சென்டரில் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்
இந்த டிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர். ஸோ இப்போ இதே டிஸ்டன்ஸ் தான் இப்போ இங்கிட்ட இருக்க போகுது. கரெக்டாக இதே டிஸ்டன்ஸ் தான் எனக்கு இங்கிட்ட இருக்க போகுது. டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஓகே, இப்போ நான் வந்து இந்த டிஸ்கை வந்து இப்படி மூவ் பண்ணுறேன். இந்த டிஸ்கை வந்து இப்படி நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த டிஸ்க் வந்து அப்படியே ரோல் ஆகி ஒரு பொசிஷன் பின்னு வந்துருச்சு. புது பொசிஷன் பி வந்துருச்சு. ஸோ அது வந்து கண்டிப்பாக பொசிஷன் மூவ் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து ஆங்கிள் ஆஃப் டில்ட் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டில்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த புது பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புது பொசிஷனோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருந்து ஓல்டு பொசிஷனோட ஆரிஜின் வரைக்கும் பாருங்கள், இது வந்து நியூ பொசிஷன், இது வந்து நியூ பொசிஷன். இந்த நியூ பொசிஷனோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இதில் இருந்து ஓல்டு ஒன்னோட ஆரிஜின், இதுதான் ஓல்டு ஒன்னோட ஆரிஜின் ஓ, இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து எனக்கு ஆங்கிள் ஆஃப் டில்ட் தீட்டா. சரியா, இதுதான் ஆங்கிள் ஆஃப் டில்ட் வந்து தீட்டா. அப்போ எவ்வளோ தூரம் டில்ட் ஆகிருக்கு? அப்போ எனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் தேவை. கண்டிப்பாக எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தேவை. இந்த டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் எனக்கு வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். சரியா, சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் நான் வந்து ஒய் அப்படின்னு வைக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய் அப்படின்னு வச்சுறேன். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன, ஒய் பை ஹைப்போடென்யூஸ். ஹைப்போடென்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரேடியஸ் ஆர். மறுபடியும் சொல்கிறேன், அதாவது ஒரு சர்க்குலர் டிஸ்கில் எங்கே போனாலுமே எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். அப்போ இந்த டிஸ்டன்ஸு வந்து என்ன, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லென்த் வந்து ஆறாக தான் இருக்குமே தவிர வேறு எந்த லென்த்தாகவும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. என்டையர் சர்க்கிள்னா 360 டிகிரிஸ். ஸோ ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து நீங்கள் எந்த டிஸ்டன்ஸ் போனாலுமே அது வந்து ரேடியஸ் ஆறாக தான் இருக்க போகுதுமே தவிர எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வேறுபடாது. சரிங்களா, ஸோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வந்து y which is equal to r times sin theta அப்படின்னு வருது. அண்ட் நான் போன டார்க் மெத்தட் நான் வந்து அந்த இன்ட்ரோ வீடியோ நான் சொல்லியிருப்பேன், இந்த தீட்டா வந்து எப்பவுமே ரொம்ப குட்டியான ஆங்கிள் தான், அதாவது ரொம்ப கம்மியான ஆங்கிள் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிகிரி 2 டிகிரிஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ வந்து சைன் தீட்டா வந்து எப்பவுமே அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு தீட்டாவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது பண்ணும்போது y is equal to r theta. ஏன்னா வந்து ஒரு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் தான். அந்த ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் மூலமாக ஒரு மேக்ஸிமான சேஞ்சஸ் வரப்போ கிடையாது. ஸோ வந்து சைன் தீட்டா நம்ம தீட்டாவே அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ y is equal to r theta. ஓகேங்களா, ஸோ y is equal to r theta. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம y is equal to r theta அப்படின்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து y is equal to r theta. ஸோ ஒரு நிமிஷம், இதை வந்து நான் ஒரு புதுசாக ஒரு டயக்ராம் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாயிண்ட்டு, இந்த சென்ட்ரல் பாயிண்ட்டு, இது வந்து நியூ பொசிஷன் இல்லையா, நியூ பொசிஷன் பாயிண்ட் நம்பர் பி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பொசிஷன் பாயிண்ட் நம்பர் ஏ. அண்டு இங்கே இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் வந்து ஆர். இந்த நியூ பொசிஷனோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருந்து ஓல்டு பொசிஷனோட சென்டர் ஆஃப் ஆரிஜின். சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டில்ட் தீட்டா. அவ்வளோ தூரம் நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்டு இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒய். இந்த பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒய். அந்த ஒய் இட் இஸ் ஈக்குவல் டு இப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோங்க, நம்ம ஆர் டைம்ஸ் ஆஃப் தீட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, இப்போது ஃபோர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதாவது இப்போ இந்த டிஸ்கை பிடிச்சி நான் வந்து இப்படி இந்த ரேஷன் இழுக்கும் போது இப்படி ரொட்டேட் ஆகி A to B அப்படின்ற ஒரு பொசிஷன் அட்டென்ட் பண்ணுது. கரெக்டாக A to B வந்து பொசிஷன் அட்டென்ட் பண்ணுது. அப்போ இந்த ஸ்ப்ரிங் எனர்ஜி வந்து எனக்கு இப்படி அப்போஸ் பண்ணணும் அந்த மோஷனை. ஸோ வந்து ஃபோர்ஸ் வந்து அதுக்கான ஆப்போசிட் டைரெக்ஷனை கொடுத்துட்ருக்கோம். அண்டு இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஆர். ஸோ அப்போ இந்த எஃப்எஸ், அதாவது ஃபோர்ஸ் டியூ டு த ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து K times R theta. K times R times of theta.
பட் நம்ம போகிறது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டார்க் மெத்தட் தான் போகிறோம். ஸோ டார்க் மீன்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸு, அதுக்கான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம எடுக்கணும், அதுக்கான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ டார்க் டியூ டு த ஸ்ப்ரிங் டிஎஸ், அதாவது டார்க் டு ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் எஃப்எஸ் இன்ட்டு ஆர். அப்போது the force due to the spring என்ன நம்ம இல்லையா, ஸோ நான் எழுதலாம் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் due to spring. ஃபோர்ஸ் due to spring பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேஆர் டீட்டா, ஃபோர்ஸிங் வந்து கே டைம்ஸ் ஆர் டீட்டா, இது வந்து ஃபோர்ஸு. அண்ட் இதுக்கான பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். அப்போ த டார்க் டியூ டு த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கே டைம்ஸ் ஆர் ஸ்கொயர் டீட்டா. இதுதான் வந்து டார்க் டியூ டு த ஸ்ப்ரிங். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங்கோட டார்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் இன்னும் நம்ம வந்து சம் சால்வ் ஆகலை. நான் ஒரு போன இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் சொல்லியிருப்பேன், எந்த சைடை நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் எனக்கு வந்து ரெசிஸ்டிங் டார்க் வந்து ஆக்ட் ஆக போகுது. அதே டைரெக்ஷன் தான் எனக்கு வந்து இனிஷியல் டார்க் வந்து ஆக்ட் ஆக போகுது இல்லையா. ஸோ நான் இப்போ வந்து இந்த டிஸ்டர்பன்ஸை ஒரு நிமிஷம், இங்கே வந்து டீட்டாங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லையா, இந்த டீட்டா டிஸ்டன்ஸ் எப்படி தர நான் வந்து கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷனை கொடுத்துருக்கேன், அதாவது இந்த டைரக்ஷனை கொடுத்துருக்கேன். டீட்டா வந்து டிஸ்டர்பன்ஸ். அப்போ இந்த டிஸ்டர்பன்ஸுக்கு நேர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிங் டார்க் வந்து ஆக்ட் ஆக போகுது. அதாவது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டார்க்கு. அண்டு இதே டைரக்ஷன், அதே சேம் டைரக்ஷன் தான் எனக்கு என்ன ஆக்ட் ஆக போகுது பார்த்தீங்கன்னா எனக்கு இனிஷியல் டார்க்கும் ஆக்ட் ஆக போகுது. நான் வந்து அது டிஐ அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. டிஐ வந்து இனிஷியல் டார்க்கு ஐ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா, ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு வந்து ஸ்ப்ரிங் டார்க்கும் தெரிஞ்சு போச்சு அண்ட் இனிஷியல் டார்க்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஎம்எஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன் டிஎம்எஸ் பிரின்சிபல் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. அதாவது சிஸ்டமில் இருக்க எல்லா டார்க்ஸையுமே இனிஷியல் டார்க்கோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட நெட் சம்மேஷன் வந்து 0 வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் பிரின்சிபல். ஸோ இது ஜஸ்ட் அப்படியே நான் அடுத்த பேஜ் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து டார்க் டியூ ஸ்ப்ரிங் என்னன்னு தெரியும் இல்லையா. டார்க் டியூ ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கே டைம்ஸ் ஆர் ஸ்கொயர் டீட்டா ரைட்டா. இப்போ டிஎம்எஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா த சம்மேஷன் ஆஃப் த ஆல்டு டார்க் ப்ளஸ் வித் இனிஷியல் டார்க் ஈக்குவல் டு 0. அந்த நெட் சம்மேஷன் வந்து 0 ஆகுது. அப்போ இங்கே இந்த சிஸ்டமில் எனக்கு வந்து ஒரே ஒரு பாடி, அதாவது ஸ்ப்ரிங் மட்டும் தான் இருக்குது. மாஸ் இருக்குது, பட் நம்ம வந்து மாஸ் மட்டும் ஃபினிஷாக வைக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ அது இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ண வேணாம். அப்போ ஒரே எலிமெண்ட் தான் ஸ்ப்ரிங் மட்டும்தான். அப்போ எனக்கு டார்க் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கே ஆர் ஸ்கொயர் ஆஃப் டீட்டா ப்ளஸ் இனிஷியல் டார்க்கோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. பட் நம்ம வைப்ரேஷனில் எப்பவுமே ஆல்ஃபா, அதாவது ஆங்குலர் ஆசிலேஷன், இந்த ஆல்ஃபா வந்து ஆங்குலர் ஆசிலேஷன் எப்பவுமே வந்து நம்ம வைப்ரேஷனில் அதை வந்து டீட்டா டபுள் டாட் அப்படின்னு சொல்ல போகிறோம். எப்பவுமே அதை தான் சொல்லணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். கேஆர் ஸ்கொயர் ஆஃப் டீட்டா ப்ளஸ் ஐ டைம்ஸ் டீட்டா டபுள் டாட் ஈக்குவல் டு 0. சரியா, இவ்வளோ தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் மட்டும் பண்ணுறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, ஐ டைம்ஸ் டீட்டா டபுள் டாட் ப்ளஸ் கே டைம்ஸ் ஆர் ஸ்கொயர் ஆஃப் டீட்டா ஈக்குவல் டு 0. இது மாதிரி வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. அதாவது ஜஸ்ட் அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கே ஓகே, ஆர் ஓகே அண்ட் டீட்டா வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஆங்குலர் அதெல்லாம் ஓகே. பட் இந்த ஐ மாஸ் ஒன்ட் ஆஃப் இனர்ஷியா, இந்த மாஸ் ஒன்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு எனர்ஜி மெத்தட் நான் சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் ஒரு சென்ட்ரல் கிரவுண்டில் போய் எடுத்திங்கன்னா ஒரு சாலிட் டிஸ்க்கு, ஓகே, ஒரு சாலிட் டிஸ்க்கு, இந்த சாலிட் டிஸ்கோட சென்ட்ரல் கிரவுண்டில் போய் நீங்கள் எடுக்கும்போது எனக்கு வந்து mr ஸ்கொயர் பை 2 அப்படின்னு கிடைக்கும். அதுவே ஒரு ரிம் அப்படின்னா சரி, ஓகே, அதுவே ஒரு ரிம் அப்படின்னா நான் வந்து mr ஸ்கொயர் அப்படி மட்டும் எடுத்தால் போகிறோம். ரிம் இல்லாட்டி ஃப்ளைவில் சரிங்களா, வெறும் mr ஸ்கொயர் மட்டும் எடுத்தால் போகிறோம். பட் இங்கே வந்து டிஸ்க்கு வந்து சாலிட் டிஸ்க்கு, ஸோ வந்து நான் mr ஸ்கொயர் பை 2 அப்படின்ட்டு இதை நான் சூஸ் பண்ணுறேன். பட் இது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஓகே.
சரிங்களா. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே அட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அட் சிஜி. பட் இப்போ என்னோட அனலிஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி கிடையாது, நான் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பாருங்களேன், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டு, இது வந்து ஓல்டு பொசிஷன் தான் ஏ இல்லையா, ஓல்டு பொசிஷன் ஏ. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர். இங்கே நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் இந்த டயக்ராமு. ஓகே, ஓகே ஃபைன். இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது வந்து ஓல்டு பொசிஷன் நம்பர் ஏ, இது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓ இல்லையா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓ. இப்போ இந்த இடத்துல வந்து இனிஷியல் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து mr²/2. ஐசிஜி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து mr²/2 ஃபார் த சாலிட் டிஸ்க்கு. இப்போ என்னோட அனலைஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் இப்போ நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க இனிஷியாவை வந்து நான் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது வந்து O to Aக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் பேரலாக்சிஸ் தியரம். இந்த பேரலாக்சிஸ் தியரம் என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா Ixx, okay, Ixx which is equal to I at center of gravity plus m times of x square. இதுதான் வந்து பேரலாக்சிஸ் தியரம். Ixx is equal to I times of center of gravity plus mx square. அந்த x தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த O to A டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த O to A டிஸ்டன்ஸ் தான் வந்து x. அப்போது I at the center of gravity என்ன, I at the center of gravity நம்மளுக்கு நல்லாவே தெரியும், mr²/2 plus m times x square. இங்கே எக்ஸுங்க வந்து ரேடியஸ் தான் இல்லையா, ஏன்னா ஒரு டிஸ்க்கு ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் டிஸ்கில் ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து எங்கே மூவ் பண்ணாலும் எனக்கு வந்து ரேடியஸாக தான் கிடைக்க போகுது. அதாவது அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் வந்து எனக்கு ஆர்னு ஆயிடுது. அப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெறும் r² அப்படி வரும். இப்போ இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து Ixx என்ன கிடைக்குது, Ixx is equal to after simplification I get 3m times r²/2. இதுதான் வந்து மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா at the point of contact. சரியா, 3 times mr²/2 at the point of contact. ஓகே, இப்போ நமக்கு அந்த கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஹைட் θ⋯ + kr² θ = 0 அப்படின்ட்டு. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே நான் எழுதிக்கிறேன், ஜஸ்ட்டு வந்து எல்லாமே அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன், வேறு எதுவும் பண்ண முடியாது. சரி, பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து I times of θ⋯ plus k times r² of θ = 0. ஸோ இந்த I இடத்துல இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3mr² அப்படின்ட்டு. ஸோ 3mr²/2 θ⋯ plus k times of r² of θ = 0. ஸோ என்னோட ஜென்ரல் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறேன். ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து θ⋯ plus n² of θ = 0. இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே θ⋯ இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி 3mr² அப்படின்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ இந்த டைம் எனக்கு வந்து எனக்கு வந்து அன்னெசரி இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் என்டையராக டிவைட் பண்ணிடுவோம். 3 times mr²/2 ஃபுல்லாக டிவைட் பண்ணும்போது எனக்கு θ⋯ plus k times r² of θ by 3mr²/2 = 0 எனக்கு இதுமாதிரி கிடச்சிருது. அப்போ இந்த 2 மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு θ⋯ plus 2k r² of θ by 3m
r ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எனக்கு இது மாதிரி ஈக்குவேஷன் வந்துடுது இல்லையா. இப்போ இந்த என்ன பண்ணுறேன், இந்த r ஸ்கொயர் நான் ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணுறேன். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு theta double dot plus 2k by 3m of theta equal to 0 அப்படின்னு வந்துடுது. சரியா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன். இப்போ இதை வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியும், ஜென்ரல் ஈக்குவேஷன் theta double dot plus omega n square of theta equal to 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பாருங்கள். எனக்கு இங்கே theta double dot இருக்குது, இங்கேயும் theta double dot தான் இருக்குது. ஸோ முன்னாடி ரெண்டு டைம்ஸுமே இல்லை. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒமேகா n ஸ்கொயர் கம்பேர் பண்ணுறேன் அடுத்து. ஸோ இந்த ஒமேகா n ஸ்கொயர் கம்பேர் பண்ணிங்கன்னா எனக்கு ஒமேகா n ஸ்கொயர் வந்து 2k by 3mக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒமேகா n பார்த்தீங்கன்னா ரூட் டைம்ஸ் 2k by 3m. ஓகே, 2k by 10 n times of radians per second. இப்போ இது ஃப்ரீக்வன்சி, அதாவது ஹெர்ட்ஸில் கேட்கும்போது எனக்கு fn is equal to 1 by 2 pi of omega n. அப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா fn is equal to 1 by 2 pi root over 2k by 3m. பட் இது வந்து ஹெர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த f1 இந்த ஒமேகா n ரெண்டுமே செக் பண்ணி பார்க்கும்போது எனர்ஜி மெத்தடில் நம்ம என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதே ஆன்சர் தான் இங்கேயும். சரியா, எனர்ஜி மெத்தடில் நமக்கு இதே ஆன்சர் தான் கிடச்சிருக்கும், அண்ட் டார்க்லேயும் இதே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. ஸோ கேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இல்லை இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும். ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த எனர்ஜி மெத்தடுக்கும் டார்க் மெத்தடுக்கும், எனர்ஜி மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா எலமெண்ட்ஸ் இருக்க எனர்ஜியும் வந்து தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு அதை சமேஷன் பண்ணிவிட்டு நம்ம கன்சர்வ் பண்ணிவிடுவோம். கன்சர்வ் பண்ண பின்னாடி ஜெனரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும்போது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்ன தெரியும். பட் இந்த டார்க் மெத்தட்லையும் அதே மாதிரி தான், ஒரு எனர்ஜியும் ஒரு எலமெண்ட்டுக்கான டார்க்கை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுற பாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் மட்டும்தான் பண்ணுமே தவிர வேறு எங்கேயும் நம்ம பண்ணக்கூடாது. அது ஒன்று தான், அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. டார்க் மெத்தட் அப்படின்னு சொன்னாலே நம்மளோட அனலிசிஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் மட்டும்தான் இருக்கணும். ஒன்று பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லாட்டி நோ ஸ்லிப் கண்டிஷன் அப்படி சொல்லலாம், இல்லாட்டி பியூர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ரோல்ஸ் வித்தவுட் ஸ்லிப்பிங். நாலுமே வந்து ஒன்று தான். சரியா, ஸோ இதான் வந்து டார்க் மெத்தட். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் டார்க் மெத்தடில். இப்போ இதே வந்து ஒரு மாஸு ஒரு ஸ்ப்ரிங்கு வித் ராடு. ஓகே, ராடை வச்சு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நான் அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன் இதே டார்க் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அண்டு நாங்கள் ஏதாச்சும் ஸ்டில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணணும், வீடியோவில் இல்லை ஆடியோவில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக எங்களுக்கு சொல்லலாம். ஸோ டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த மாஸ்டரை வச்சு நம்ம எப்படி டார்க் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்க்கலாம். பை.